பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோமதி செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, என்ன செந்தில் இது, என் அண்ணன் இந்த சக்திவேல் அவன் பையன் மூலமாக தான் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை செய்கிறான்னு பார்த்தா மீனாவோட வேலைக்கும் பிரச்சனை செய்வேன்னு சொல்கிறான். மீனாவால் சக்திவேலுக்கு கடை இல்லாமல் போனதால் இப்படி கோவத்தில் பேசினாலும் மீனாவை இவங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது. அதனால் மீனா ஆஃபீஸ்க்கு போகும்போதும் வீட்டுக்கு வரும்போதும் நீயே கூட்டிகிட்டு வா, மீனாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும், புரியுதான்னு சொல்லும்போது, அம்மா இவர் வேணா உங்கள் அண்ணனாக இருக்கலாம், ஆனால் மீனாவுக்கு இவரால் பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு செந்தில். நம்ம வீட்டில் மட்டும் எதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வருதோ, அரசி செஞ்ச வேலையாலேயே இங்கே அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே என் அண்ணன் சக்திவேல் மீனா மேலே உள்ள கோவத்தில் இந்த பேச்சு பேசிட்டு போகிறானே, இன்னும் இவனால் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறாங்க கோமதி. இன்னொரு பக்கம் தங்கமயில் இப்படி என்னை ஏமாத்துவான்னு நினைக்கல. பொய் சொல்லி இந்த தங்கமயில் இப்படி ஏமாத்திட்டாலே, தங்கமயிலுக்கு பொய் சொல்ல தெரியுமான்னு கூட இப்போ தான் எனக்கே தெரிய வந்திருக்கு. பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் கிடைக்காததுனால தான் இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்குறதா சொல்கிறா. தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு யாராவது தங்கமயில் இப்படி ஹோட்டலில் வேலை பார்க்குறத பார்த்துருந்தா நம்ம குடும்பத்தை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க. அதுவும் அப்பாவுக்கெலாம் தெரிஞ்சிருந்தா அப்பாவால் இதெல்லாம் தாங்கிக்க முடியாதே. என்னை மட்டுமா ஏமாத்திருக்கா தங்கமயில், அப்பாவையும் ஏமாத்திட்டாலே அப்படின்ற கோவத்தில் இங்கே தங்கமயில் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறாங்க. மறுபடியும் தங்கமயில் சொல்கிறாங்க, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, வேணும்னே இப்படியெல்லாம் நான் செய்யலை. என் ஃப்ரெண்டு மூலமாக பெரிய வேலையெல்லாம் கிடச்சிது, ஆனால் என்கிட்ட தான் சர்டிஃபிகேட் இல்லையே, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உண்மையை மறைச்சேன். இதை எப்படி சொல்லன்னு தெரியாமல் தான் நான் இப்போதைக்கு வேலைக்கு போகலை அப்படின்னு உங்களுக்கும் சொல்லி புரிய வச்சேன், மாமாக்கிட்டேயும் சொன்னேன். ஆனால் நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கவே இல்லை. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு நான் போயே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிச்சிங்க. நானும் வேறு வழி இல்லாமல் இங்கே சர்டிஃபிகேட் கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு போகலாமேன்னு முடிவெடுத்தேன். என் மேலே தப்பு இருக்குது மாமா, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இதெல்லாம் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி என்னை அவமானப்படுத்திடாதீங்க. என் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்களால தாங்கிக்கவே முடியாது. இனி உங்ககிட்ட நான் பொய் சொல்லவே மாட்டேன் மாமா அப்படின்னு தங்கமயில் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. இங்கே தங்கமயில் அழுகிறத பார்த்துட்டு சரவணனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அமைதியாரு தங்கமயில், நடித்து மறுபடியும் ஏமாத்தாத. நான் எங்கள் அப்பா கிட்ட எந்த உண்மையும் மறைச்சதே இல்லை. ஏன் அரசி விஷயத்த கூட வீட்டில் அப்படியே சொன்னவன் நான். அப்படி இருக்கும்போது நீ இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு அப்பா கிட்ட சொல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் உனக்காக தான் நான் பொறுமையாக அமைதியாக இருக்கேன். வீட்டில் வேற நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. என் தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, அதனால தான். ஆனால் சர்டிஃபிகேட் வந்த உடனே நீ சொன்ன மாதிரியே அந்த பெரிய வேலையில் நீ போய் சேரணும். என் அப்பாவை நீ ஏமாத்துற மாதிரி இருக்கவே கூடாது. அது வரைக்கும் நீ வேலைக்கு போக வேண்டாம். யாரும் உன்னை அந்த ஹோட்டலில் தான் நீ வேலை பார்க்குறேன்னு தெரிஞ்சா என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அப்பாவும் மனசு வேதனைப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பார். போதும் தங்கமேலு, நீ ஏமாத்துற வரைக்கும் போதும். ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு நீ ஏன் வீட்டில் இரு, புரியுதா? உங்கள் அம்மா சொன்னது எல்லாத்தையும் நம்பணும். நீ நிறையா படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, பெரிய வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன படிச்சிருக்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு உன்னுடைய சர்டிஃபிகேட் முதல்ல வரணும், அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்பிடுறாரு. தங்கமயிலுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல, இந்த பிரச்சனை பெருசாயிருமோன்னு நினச்சேன். அதுவும் மாமாவுக்கு தெரிஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்களோ, என் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவமானப்படுத்துவாங்களோ நினச்சேன். ஆனால் சரவணன் மாமா என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இதையாவது மாமா கிட்ட சொல்லாமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க தங்கமயில். இங்கே தங்கமயில் வேலைக்கு போகாததுனால மீனா, ராஜி, இங்கே கோமதி, அரசின்னு எல்லார் கூடயும் சேர்ந்து அங்கே கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இங்கே சரவணன் மாமாவுக்கு என்னை பற்றின உண்மை தெரிய போய் என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் அத்தை கூட அங்கே கோயிலுக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அரசி பரீட்சை வருதுன்னு படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே சுகன்யா வராங்க. சுகன்யா ரொம்ப சந்தோஷமா, அரசி இப்போதான் உனக்கு கல்யாணமாக போகிற சந்தோஷமே உன் முகத்தில் இருக்குது. ஆமாம் படிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஆமாத்த, பரீட்சை வேற வருது. ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் இப்போதைக்கு ஏற்பாடெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தா இந்த வருஷத்தையும் நான் நல்லபடியாக முடிச்சிருப்பேன். என் படிப்பை முடித்ததுக்கப்புறம் கல்யாணம் ஏற்பாடை செஞ்சுருக்கலாம். ஆனாலும் அப்பா அம்மா பேச்சை கேட்கணுன்றதுக்காக தான் நானே பொறுமையாக அமைதியாக இருக்கேன். நல்லபடியாக படித்து முன்னேறணும், பெரிய வேலைக்கு போகணும், மீனா அண்ணி மாதிரி கை நிறைய சம்பாதிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் அரசி, உன் அப்பா அம்மா உனக்கு நல்லது செய்கிறாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க,
ஆமாம், என் அப்பா அம்மா எனக்கு எப்பயுமே நல்லது மட்டும்தான் செய்வாங்க. அதுக்காக தான் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், யாராலையும் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு அம்மா என்னை கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அத்தை, நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தேகப்பட்டு கேட்குறீங்க? என் அப்பா அம்மா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஆனாலும் குமாரோட ஞாபகம் உனக்கு கொஞ்சம் கூட வரலையா? அப்போ குமாரை நீ உண்மையாகவே விரும்பலையா? நீ தான் குமாரை மறந்துட்ட, ஆனால் குமார் ஓ ஞாபகமாகவே இருக்கான். உனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அவன் அவ்வளோ மனசு வேதனைப்படுறான். ஒரு முறை குமாருக்கிட்ட பேசிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு நீ ஆறுதல் சொன்னால் மட்டும் போதும். அவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு ஆசையும் இல்லைனாலும் நீ அவன்கிட்ட பேசினா கூட போதுமேன்னு சொல்ல, நான் குமாரை விரும்பினது உண்மை, குமாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதும் உண்மை. ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா குமாருக்கு நான் ஏன் ஆறுதல் சொல்லணும்? நானே குமாரை மறந்துட்டேன். என்னை மறந்துட்டு அவரோட வேலையை பார்க்க சொல்லுங்க. இனி குமாரை பற்றி பேசாதீங்க அத்தை. நான் படிக்கணும். எனக்காக மாப்பிள்ளைக்கிட்டலாம் பேசி நான் இன்னும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க இங்கே அண்ணி 3 பேருமே. அப்படி இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்க எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க. நீங்கள் தான் உங்கள் அக்கா பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்ல, உடனே சுகன்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்ருக்க ராஜி யோசிக்கிறாங்க, இங்கே நம்ம அரசி ரொம்ப தெளிவாக இருக்கா. ஆனால் மீனா அக்கா சொன்ன மாதிரியே அப்பப்போ அரசிக்கிட்ட எதுக்காக இங்கே சித்தி குமாரை பற்றி பேசுகிறாங்க? அப்போ குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சுகன்யா சித்தி நினைக்கிறாங்களா என்ன? நல்ல வேலை, அத்தை தனியாக அரசியை வீட்டில் விட்டுட்டு போகாமல் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சாங்க. இல்லைன்னா நமக்கெல்லாம் தெரியாமல் குமாருக்கு இவங்களே முன்னாடி நின்று அரசியை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க போல. இங்கே சுகன்யா சித்தி செய்கிறது எதுவுமே சரியில்லையே. இங்கே மீனாக்கா சுகன்யா மேலே சந்தேகப்பட்டப்ப கூட நான் பெருசாக அதை எடுத்துக்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க சுகன்யா பேசுகிற எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா தான் தெரிய வருது, இங்கே மீனாக்கா சொன்னது எல்லாமே கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் ஆனால் அத்தை மாமா மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்கணும். குமார் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையே அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவனுக்கு கொஞ்சம் கூட தகுதியும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இந்த சுகன்யா சித்தி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக தான் சுகன்யா சித்தி இப்படி செய்கிறாங்க. ஆனால் அரசி தெளிவாக இருக்கிறதுனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அரசியோட கல்யாணத்தில் இந்த குமாராலையும் இந்த சுகன்யாவாலையும் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த சித்தியை நம்ம சித்திக்கிட்ட போய் இதை பற்றி பேசி புரிய வைக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே சுகன்யா சித்தி நினைக்கிற எதையுமே நாம் நடக்க விடவே கூடாது அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க. முத்துவேல் வீட்டில் சக்திவேல் ரொம்ப கோவமாக மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த மீனாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் அவ்வளோ சொல்லியும் என் பேச்சை மீறி அந்த இடத்துல கடை இருக்கவே கூடாதுன்னு அவள் இஷ்டத்துக்கு வேலையை பார்த்துருப்பா. இனி அந்த மீனாவுக்கு அந்த வேலை இருக்கவும் கூடாது. அப்படி அந்த வேலை இருந்தாலும் அவள் நல்லபடியாக அந்த பாண்டியன் வீட்டில் சந்தோஷமாக வாழக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும், ஏப்பா சக்திவேலு, இவ்வளோ கோவப்பட்டா எப்படி? நாம் செஞ்சது தப்பு தானே, அதனால தான் யாரும் உனக்கு அந்த நேரத்தில் உதவி செய்ய வரலை. யார் யாருக்கோ பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியே யாராவது உதவி செஞ்சாங்களா? நீ நம்ம இடத்துல உனக்குன்னு கடையை ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. மீனா அவள் வேலையை தானே பார்த்தா. ஆனால் நீ என்னடானா மீனா மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல, அம்மா நீங்கள் இன்னும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வரதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மீனாவுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம குடும்பத்து மேலே கோவம். அதனால தான் அந்த பாண்டியன் சொல்லிதாமா மீனா நம்மளை அவமானப்படுத்த இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா. நான் ஏற்கனவே அந்த இடத்துல நம்ம கடை இல்லாமல் இருக்கிறத பார்த்து தாங்க முடியாமல் கண் கலங்கி போய் நின்னோம். எனக்கு அந்த மீனா மேலே அம்புட்டு கோவம் வந்தது. இருந்தாலும் நான் என்ன செய்யன்னு தெரியாமல் கோவத்தோடு தான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன். பாண்டியன் ஆசைப்பட்டதை மீனா செஞ்சு காமிச்சிட்டாமா, அதனால் அந்த குடும்பத்தை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு மீனாவை பற்றி ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்கு. இதை சுகன்யா கவனிக்கிறாங்க. மீனா அப்போ பெரிய வேலை பார்க்குறாளா? அவள் என்ன தான் பெரிய வேலை பார்த்தாலும் சொந்தக்காரங்களோட கடையாச்சேன்னு கொஞ்சம் கூட மனசு இல்லாமல் இப்படியா செய்வா? அவள் பெரிய இடத்துல வேலை பார்க்குற திமிரில் தானே என்கிட்டையும் பேசிகிட்ருக்கா. இங்கே முத்துவேல் மாமாவுக்கும் சக்திவேல் மாமாவுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி மீனா கிட்ட போய் கேள்வி கேட்பேன். இந்த வீட்டில் உள்ளவங்க இங்கே சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மீனாக்கில் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நடக்குது இங்கே? நாம் எப்பயுமே சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் பழனியோட சொத்து எல்லாம் நமக்கு வரும். அதனாலையாவது இந்த குமாருக்கும் சக்திவேலுக்கும் நம்ம துணையாக இருந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு சக்திவேல்கிட்ட சுகன்யா மெதுவாக சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் அரசியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பொண்ணு ராஜியும் இப்படிலாம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனா மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் கோவம் இருக்குது. நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை, ஆனால் மீனா செஞ்சது பெரிய தப்பு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு கூட யோசிக்காம உங்கள் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் உங்கள் கடையவே இல்லாமல் செஞ்சிட்டால, அவகிட்ட உங்களுக்காக நான் போய் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. மீனாவும் அங்கே கோயிலுக்கு கிளம்ப அங்கே எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்க மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் மீனா நீ செஞ்சது எல்லாம் நியாயமா? நீ என்ன அம்புட்டு பெரிய வேலையா பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க சுகன்யா. இதை கேட்ட மீனாவும், என்ன பேசுகிறீங்க? என்ன இங்கே ராஜியோட அப்பா வீட்டிலேருந்து வரீங்களா? அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை செய்கிறீங்களா? என் வேலையை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இல்லை என் வேலையை பற்றி உங்களுக்கு என்ன தான் தெரியும்? நான் நியாயமாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன். மற்றபடி இதில் என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்த்தேன். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க மீனா. ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யா சொல்கிறாங்க, என்ன மீனா ரொம்ப பேசுகிற அப்படின்னு கேட்க, நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு எங்கள் பாண்டியன் மாமா கிட்டேயும் கோமதி அத்தைக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். நான் ஒன்றும் உங்கள் வழியில் வரல, உங்ககிட்ட பிரச்சனை செய்யலை, நீங்கள் தான் தேடி வந்து பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கே சக்திவேல் எம்பிட்டு கோவத்தில் இருக்காரு தெரியுமா உன் மேலே? அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ விட மாட்டாராம். நீ எப்படி அந்த வேலையை பார்க்குறன்னு உனக்கு வேலை இல்லாமல் செய்ய போகிறாரு, பார்த்துக்கிட்டே இரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் மேலே உள்ள அக்கறையில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த கடையை நீ ஒன்றும் செய்யாமல் இருந்திருந்தா அங்கே சக்திவேல் உன் மேலே கோவப்பட்டிருக்க மாட்டார்ல. 30 வருஷத்துக்கு மேலே கடையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடானா எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன்னு அவங்க கடையே இல்லாமல் செஞ்சிட்டல்ல. அப்புறம் நீ மட்டும் எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிற? அதெல்லாம் சக்திவேல் உன்னை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ராஜி வராங்க. இங்கே சுகன்யா பேசுகிற எல்லாத்தையும் ராஜி கவனிக்கிறாங்க. என்ன சுகன்யா சித்தி இப்படி இருக்காங்க? மீனாக்கா பெருசாக என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நியாயமாக அவங்களுக்கு கொடுத்த வேலையே செஞ்சுருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நானே இதை பற்றி பெருசாக கேள்வி கேட்கல. அப்படியே கேட்டாலும் நான் தானே கேள்வி கேட்கணும். எனக்கே மீனாக்கா செஞ்சது சரின்னு தோணும்போது இந்த சுகன்யா சித்தி ஏன் என் சித்தப்பாக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போ தான் எனக்கு புரியுது. இந்த குமார் மட்டும் இல்லை, என் சித்தப்பா சுகன்யா 3 பேரும் சேர்ந்து தான் அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டு பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்த நினைக்கிறாங்க போல். அதனால தான் சுகன்யா சித்தி எங்கள் அப்பா வீட்டில் உள்ள வசதி வாய்ப்போடு அந்த வாழணுன்றதுக்காக இங்கே என் சித்தப்பாவுக்கு வேற சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க அரசியை கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ விடவே மாட்டாங்க. இவங்க இனி அரசிக்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நல்ல வேலை இன்னைக்காவது என் சுகன்யா சித்தியோட உண்மையான இந்த குணம் என்னன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். மீனா அக்கா கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறாங்கல்ல என் சுகன்யா சித்தி, அவங்களுக்கு சரியான பதிலை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சித்தி என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜி. உடனே சுகன்யாவும், என்ன ராஜி இம்புட்டு நேரம் இங்கே தான் நின்னியா? நான் உன்னை பார்க்கலையே, கவனிக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு நீங்கள் மீனாக்கா கிட்ட வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க? அதுவும் என் சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி. அவருக்கு சப்போர்ட் பண்ண என்ன காரணம் இருக்குது? நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க, அடிக்கடி அந்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை செய்கிறத நான் கவனிக்கிறேன். ஆமாம், மீனாக்கா செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க வேலை பார்க்குறாங்க, அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தானே அவங்க செய்யணும். அவங்க ஒன்றும் வீணா எங்கள் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படி செய்யலை. சொல்லப்போனால் உங்களை விட என் குடும்பத்து மேலே எனக்கு தான் உரிமையும் அக்கறையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படியே மீனாக்காவை கேள்வி கேட்க வேண்டிய உரிமையும் எனக்கு தானே இருக்குது. நானே அதை செய்யலை. மீனாக்கா எந்த தப்பும் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க சரியாக தான் அவங்க வேலையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் பேசுகிறது தான் சரியில்லை. ஏன் சித்தி, இங்கே என் சித்தப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் நேத்தே பார்த்தேன், அரசிக்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் குமாரை பற்றி பேசிகிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? பழனி சித்தப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்க்க வேண்டியதானே? நீங்கள் இப்படி செய்கிறதுனால இந்த வீட்டில் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை வேணும்னே பிரச்சனை வரணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க ராஜி. உடனே இங்கே சுகன்யாவும், ராஜி நான் யாருன்னு தெரியுதில்ல, உன்னோட சித்தி, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. நீ என்ன பேசுகிறன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறியா? நான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கேன். ஆனால் நீ இந்த வீட்டில் மருமகளாக வந்திருக்க, மீனா பக்கம் நிற்கிற. இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்கள் அப்பா உங்கள் சித்தப்பா அந்த கடையை ஆரம்பித்து 30-35 வருஷத்துக்கு மேலே கடையை நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்கள் கடை இப்போ இல்லைன்னு உன் சித்தப்பா அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்க. அவர் படுற கஷ்டத்தை பார்த்து மனவேதனையில் இருக்கிறத பார்த்துட்டு நானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்க
யோசிக்காம நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ இப்படி என்னை எதிர்த்து பேசாமல் இருக்கலாம்ல. அதுவும் இந்த மீனா முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியே, இதெல்லாம் தப்புன்னு ராஜி உனக்கு புரியலையா? நான் எது செஞ்சாலும் அரசியோட வாழ்க்கைக்காகவும் நம்ம வீட்டோட நல்லதுக்காகவும் மட்டும்தான் செய்வேனே தவிர்த்து மற்றபடி உன் சித்தப்பாவுக்கோ அந்த குமாருக்கோ சப்போர்ட் பண்ணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு போய் சொல்லி சமாளிக்கிறாங்க சுகன்யா. உடனே ராஜி சொல்கிறாங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க சித்தி, நீங்கள் சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறீங்க. நீங்கள் அரசிக்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கவனித்தேன். இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் அரசிக்கு செஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக கோயிலுக்கெல்லாம் போகணும், இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கோமதியத்தை ஒவ்வொரு நாளும் பயந்துட்டுருக்காங்க. இதில் மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வேற காரெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அரசியோட கல்யாணத்துக்காக இங்கே மாமா பணத்தை எப்படி ஏற்பாடு செய்ய போகிறேன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இங்கே மாமாவுக்கும் அத்தைக்கும் நம்ம உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த அரசியோட கல்யாணத்துலையாவது பிரச்சனை செய்யாமல் இருக்கலான்னு பார்த்தா நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க போல். நீங்கள் எனக்கு சித்தி தான், அதுக்காக உங்கள் அக்கா பையனுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அரசி ரொம்ப தெளிவாக இருக்கா. அவள் மனசை மாற்றிடலான்னு நீங்கள் நினச்சி பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனால் அரசி இனி கண்டிப்பாக இந்த குமார் பக்கமே திரும்ப மாட்டா. ஆனால் நீங்கள் இப்படி இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்யணும்னு என் சித்தப்பாக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பெரிய தப்பு. புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களை பற்றி நானே அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். அப்புறம் அப்பா என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியும்ல. இங்கே பழனி சித்தப்பாவுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது என் அப்பா தான். உங்களை பற்றின உண்மை அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா கண்டிப்பாக சும்மா விட மாட்டார். என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏதோ அவருக்கு பிடிக்காம இந்த கதிரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை. அதுக்குன்னு நான் சொல்கிற எதையும் அவர் நம்பாமல் இருப்பாரா என்ன? அந்த ஒரே காரணத்துக்காக நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பப்பட்ட வேலையை இந்த வீட்டில் செய்யலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. சித்தி உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். மீனாக்கா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இனி சித்தியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. மீனா முன்னாடி இப்படி இந்த ராஜி தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்துகிறாளே அப்படின்ற கோவத்தில், ராஜி இதுக்கு மேலே என்னை எதுவும் தப்பாக பேசாத அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க சித்தி. பழனி சித்தப்பா என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கீங்க, எங்கள் சித்தப்பா உங்களால் சந்தோஷமாக இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் சித்தப்பா கிட்ட கொஞ்சம் கூட நீங்கள் சந்தோஷமாக பேசினதே இல்லை, மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததில்லை. அதனால தான் சித்தப்பா ஒவ்வொரு நாளும் ரெஸ்ட் எடுக்க கூட முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்க எல்லாமே தெரியும். என்ன தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என்னைக்காவது நீங்கள் திருந்துவீங்க. உங்களுக்கும் சித்தப்பாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுனால நானும் உங்களுடைய வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் விஷயத்துலையோ தலையிடக்கூடாதுன்னு பொறுமையாக இருக்கேன். ஆனால் வீட்டில் இருக்க எல்லாரையும் நீங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அரசிக்கிட்ட நீங்கள் அரசியோட மனசை மாற்ற பேசுனதும் தப்பு தான். மீனாக்கா செய்யாத தப்புக்கு நீங்கள் எங்கள் சித்தப்பாக்கு சப்போர்ட் பண்ணி மீனாக்கா கிட்ட பேசுனதும் பெரிய தப்பு தான். இதுக்கு மேலே உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்ல, போதும் ராஜி, இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான். ஒரு சித்தின்னு கூட பார்க்காம மதிப்பும் மரியாதையும் தராமல் உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க. பலார்னு உன்னை வெளுத்து வாங்க ரொம்ப நேரம் ஆகாது, எனக்கு அந்த உரிமையும் இருக்குது. நீ என்னவோ வடிவோட பொண்ணா போயிட்டேன்றதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே கதிர் வந்துடுறாரு. அத்தை என்ன பேசுகிறீங்க? ராஜி என்ன தப்பு செஞ்சான்னு அவளை பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு என்ன வேணாலும் செய்வீங்களா? நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, 3 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, இதில் தலையிட வேண்டாம்னு நினச்சா நீங்கள் இங்கே ராஜிக்கிட்ட நடந்துக்கிற எதுவுமே சரியில்லை. ராஜி கேட்குற கேள்வி சரிதானே? பழனி மாமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கும் என் அண்ணன்களுக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் இதை பற்றி உங்ககிட்ட என்னைக்காவது பேசியிருக்கோமா? ஆனால் நீங்கள் என்னடானா தேவையில்லாத வேலையை செய்கிறீங்க. ராஜிக்குன்னு நான் இருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறதெல்லாம் விட்டுருங்க அத்தை. நீங்கள் யார், எதுக்காக பழனி மாமாவை கல்யாணம் பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் பழனி மாமாவோட வாழ்க்கை என்னைக்காவது நல்லபடியாக மாறுன்றதுக்காக என்ன உண்மையை சொல்ல வச்சிடாதீங்க. அப்படி நான் உண்மையை சொன்னால் இந்த வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கவும் மாட்டீங்க, உங்கள் கூட வாழவே மாட்டேன்னு பழனி மாமாவும் ஒரு தெளிவான முடிவெடுத்துருவார். நீங்கள் பழனி மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அதுக்காக நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். இங்கே சக்திவேலுக்கும் அவரோட பையன் குமாருக்கும் உதவி செய்கிறேன்னு சொல்லி நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்காதீங்க, புரியுதா? இன்னொரு தடவை ராஜுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் என் அத்தை தான், அந்த மரியாதையும் மதிப்பும் நான் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன். அதுக்குன்னு ராஜு உங்கள் சொந்தக்கார பொண்ணாகவே இருந்தாலும் அவள் சரியாக சொன்னால் அதை ஏற்றுக்கோங்க. அவள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கைக்காக தான் அப்படின்னு அந்த நல்லதை ஏற்றுக்கிறத விட்டுட்டு நீங்கள் பெருசாக திட்டம் போட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த வீட்டில் நடத்தலாம்னு நினச்சா அது என்றைக்கும் அப்படி நடக்க நானும் ராஜும் விடவே மாட்டோம். ராஜி, நீ எதுக்கு ராஜி இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்க?
அண்ணி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஏதோ அந்த சக்திவேலு உங்கள் வேலையை வந்து ஒன்றும் இல்லாமல் செஞ்சுருவேன், அந்த மீனா எப்படி சந்தோஷமாக இருக்கான்னு பார்த்துடுறேன்னு வீடு தேடி வந்து அந்த பேச்சு பேசிட்டு போனாரா. ஒரு நாள் அந்த சக்திவேலை மட்டும் இல்லை, குமாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் தங்கச்சியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச அந்த குமாருக்கு நான் சரியான ஒரு பதில் கொடுத்தே ஆவேன். அத்தை, நீங்கள் இதோட உங்கள் வேலையை பாருங்கள், இனி எங்கள் வழியில் தலையிடாதீங்க. நீங்கள் செய்கிற தப்பை முதல்ல திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல, போதும் கதிர், நீ மட்டும் ராஜியை கல்யாணம் பண்ணலன்னா அந்த முத்துவேல் வீட்டில் ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா. பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜி இங்கே வந்து கஷ்டப்படுறாளேன்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் என்னையே 2 பேர் எதிர்த்து பேசிட்டீங்கல்ல, உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே இங்கே சுகன்யா அவமானப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, என் சுகன்யா சித்தி பேசுகிறதுலாம் நீ வந்து தப்பாக நினைக்காத கதிர். உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். உன்னோட அருமை என் சித்திக்கு என்றைக்கும் தெரியாது. ஏன்னா இன்னும் அவங்க பழனி சித்தப்பாவையே புரிஞ்சிக்கலையே. அவங்க வாழ்க்கையை பற்றியே அவங்களுக்கு அக்கறை இல்லை. அப்புறம் எப்படி உன் அருமை பெருமை என்னன்னு என் சித்திக்கு புரியும். ஆனால் நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்க, நீ உன்னோட நல்ல மனசு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் சொல்கிறாரு, நான் யாரை பற்றியும் யோசிக்கல, எதை பற்றியும் யோசிக்கல, நீ வா ராஜி அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி. ஏன்னா உனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி கதிர் வந்து நின்று கேள்வி கேட்குறாரு. கதிரை யாராவது தப்பாக பேசினா உடனே நீ வந்து கேள்வி கேட்குற. இப்படி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கீங்கல்ல, நீங்கள் சந்தோஷமாக வாழணும், அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு மீனா சொல்ல, இங்கே உடனே ராஜி மீனா கிட்ட, அக்கா நாங்களும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம்க்கா, இந்த சுகன்யா சித்தி பேசுனதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கக்கா அப்படின்னு சுகன்யா பேசின பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காம சுகன்யாவை வெளுத்து வாங்கின ராஜி, இனி சுகன்யா சித்தி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, ஆனாலும் நாம் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சுகன்யாவை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் சுகன்யாவோட திட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால, இனி சுகன்யாவால் இந்த வீட்டில் பிரச்சனை வந்தால் உடனே எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லிடணும், அப்போ தான் சுகன்யா சித்தி அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ராஜி. ராஜிக்கு எப்பயுமே இங்கே கதிர் துணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் செய்கிறதுனால ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.